ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு நல்ல கிரிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வெறும் 15 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். அதுல இருக்கிற தோல் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பீல் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன் 1 பீலர். ஒரு சைட்ல நார்மலா பீல் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு சைட்ல நல்லா நீட்ட வாக்குல கிரேட் பண்ற மாதிரி பீல் பண்ணி குடுக்கும். இது சாலட்க்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாம் ரெடி பண்றப்போ ஈஸியா இருக்கும். இப்ப இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு, இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதமே வந்து போதும். எக்ஸ்ட்ராவா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல. இப்ப சூடான எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஒரே இடத்துல மொத்தமா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூப்பர் கிரிஸ்பியா இருக்கும். எப்பவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரே மாதிரி ஷேப்ல பண்ணி குடுத்தா கிட்ஸ்க்கே போர் அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் மடிச்சு வைக்க வேண்டியிருந்தது. அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, காம்பாக்ட்டான சைஸ்ல இருக்கிற டிராவல் ஃப்ரெண்ட்லியான ஸ்டீம் அயர்ன். ஆல்ரெடி இத பத்தி லாங் வீடியோல டீட்டெயில்டா ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் இங்க கீழ இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.